வணக்கம் ப்ரோ. நம்ம சின்டூஸ் பவுன்சர்ஸ் வேலூரில். நம்ம சின்டூஸ் பவுன்சர்ஸ் இல்லாமல் நம்ம பிரதர்ஸ் கூட நிறையா பவுன்சர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 150 பவுன்சர்ஸ் நம்ம இங்கே வந்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேர்ள்ஸு ப்ளஸ் 140 மெம்பர்ஸ் பாய்ஸ் இருந்தோம். ஸோ 150 பேர் சேர்ந்து இந்த கெப்பாசிட்டியை மேனேஜ் பண்ணி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தளபதியும் வந்து சிறப்பாக பேசிட்டு சிறப்பாக கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ. இப்போ எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்கங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி 150 பேர் வந்தீங்கன்னா, ஒரு மாஸ் ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட்னால 150 பேர் பவுன்சர்ஸ் நீங்கள் ரெடி ஆவீங்க. ஸோ இப்போ எத்தனை ஆயிரம் மக்கள் வருவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ரெடியாக இருந்தீங்க? எங்ககிட்ட 10,000 பேர் சொன்னாங்க. எவ்வளோ வந்திருப்பாங்க? எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. நாங்கள் ஃபுல்லாக உள்ள வெளியே எல்லாமே சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா 10,000க்கு மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக 10,000க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா ஹைவேவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவுன்சர்ஸ் எல்லாருமே சிறப்பான முறையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணது எது ப்ரோ? இப்போ விஐபி விஜய் சார் அவங்களோட சேஃப்டி மட்டுமா, இல்லை வர்ற எல்லாரோட சேஃப்டியோ என்னென்ன மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி? விஜய் சார் தளபதியோட சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க பவுன்சர்ஸே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ முழுக்க நாங்கள் மக்களுக்காக மட்டும்தான் வந்திருந்தோம். மக்களுக்கான சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? அது வந்து கரெக்டாக நீங்கள் சிறப்பான முறையில் முடிஞ்சு. இப்போ எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இப்போ நான் ஒன்று மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது. இருக்கிற 150 பேரும் என்ன மாதிரியே வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு வேலையை சிறப்பாக முடிக்க முடியும். ஸோ எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் தான். எல்லாருமே சிறப்பாக பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எப்பத்துலேருந்து இங்கே இருக்கிறீங்க? நேற்று நைட்டே வந்துட்டீங்களா? இல்லை ப்ரோ, இன்னைக்கு மார்னிங் 6 o'clock இங்கே இருக்கோம். இங்கே இருக்கும். ஓரளவு க்ரௌட் வந்து மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இது வரைக்கும் வெயிலே நிறைய பேரை நிற்க வைக்கிறாங்க, அதனால மயக்கம் போடுறாங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ரூஃப்லாம் பண்ணிடுறாங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இது சீரியஸாக சொல்லணும்னா உண்மையாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நிறைய பேரை வெளியவே ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அந்த பாஸ் வைஸ் தான் வரணுன்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அது எதுக்காக பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த பாஸ் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா, யாருக்கும் உயிர் சேதம் இருக்காது. சரிங்களா? இப்போ பாஸ் இல்லை எதுவும் இல்லைன்னா 10,000 இல்லை, லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கான பேர் வரும்போது நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு இந்த பாஸ் முறை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருக்கும் பேரிகார்ட்ஸாக போட்டு கேபினில் எல்லாரையும் அழகாக உட்கார வச்சு மேனேஜ் பண்ணாங்க. தளபதி வரும்போது தான் கொஞ்சம் க்ரௌட் எழுந்து வைப் ஆனாங்க. ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியாத க்ரௌட் தான். அது ஆஸ் யூஷுவல் ஒன்று நார்மல். இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த சேதமும் எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல இல்லை? நாங்கள் எங்கள் சைடில் பார்த்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. 2026 அவர் வந்தால் நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்லாவும் பேசினாரு. செம்ம பயங்கரமாக. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தளபதியை பார்க்குறேன். வேறு லெவல் இருந்துச்சு. அது பாஸ் இல்லாமல் ஓடி போயிட்டு எப்படியோ உள்ளே பூந்து போயிட்டோம். லேடிஸ்க்கே செப்பரேட்டாக ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. போலீஸ் கூட மரியாதை கொடுத்தாங்க. லேடிஸ் வரதுனால போலீஸ் கூட வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸை செப்பரேட்டாக ஓர வச்சுட்டு எங்களை லேடிஸ் உள்ளே விட்டாங்க. பாஸ் இல்லாமல் நான் பார்த்தேன் சார். பாஸ் இல்லாமல் பார்க்க முடியாத ரொம்ப தவிச்சாங்க சார். நிறைய மக்கள் ரொம்ப தவிச்சாங்க. பாஸ் இல்லாமல் ரொம்ப தவிச்சாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போவோமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே போய் தளபதி பார்ப்போமானே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எப்படியோ போய் உள்ள தளபதியை பார்த்துட்டோம். பாஸ் எல்லாமே பார்த்துட்டு அவர் பேசினதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த 2026 அவர் வந்தால் நல்லது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார். கன்ஃபார்ம் 2026 தளபதி தமிழக வெற்றி கழகம் தான் சார். விஜய் வரணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதான் எதிர்பார்க்கணும். விஜய்க்கு தான் ஓட்டு எங்களுக்கெல்லாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க. எப்படி பேசினாரு பாத்தீங்களா? நல்லா பேசினார், எங்களுக்கு பிடிச்சிருக்குது. மக்களுக்காக அவர் நல்லா செய்வார். அதுதான் சொல்றேன். இல்லாதவங்களுக்கு ஏழைங்களுக்கு அட்டை இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அட்டை இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அட்டை இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணியிருந்தா இல்லாதவங்க என்ன போவாங்க? அதனால நான் சொல்றேன், விஜய் வரணும் இந்த வருஷம். எல்லாருமே வந்தாங்க. அம்மா நல்லா பண்ணாங்க, அவரும் நல்லா பண்ணார். விஜய் வரணும் இந்த வருஷம். அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே. சார் ரொம்ப சூழ்ச்சி நடக்குது. நாங்கள் எங்கள் அண்ணாவை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம். போலீஸ்கார் ஒன்று உள்ளே கரெக்டாக எங்கள் பாஸோடு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணணும். உங்களால் அலோவ் பண்ண முடியலாம், டீசெண்டாக அமைதியாக இருக்கணும். நீங்கள் 20 லட்சம் வாங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நாங்கள் செத்து போயிடணுமா? நீங்கள் அந்த சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு கூட்டம் இந்த மாதிரி பேசுவாங்களா? எப்படி அந்த மாதிரி பேசலாம்? வேன்ல கூட்டின்னு வராங்க, மாடுங்க மாதிரி கூட்டின்னு வராங்க. நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு தாய்மார்கள் எல்லாம் வராங்க. எங்க அண்ணா தான் சார் வருவாரு. டிவிக்கே தான். இன்னைக்கு ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஸ்பீச் வேற லெவல். நாங்க மாநாடு போகும்போது கூட கொஞ்சம் தூரம் இருந்து தான் பார்த்தோம். இந்த டைம் ரொம்ப கிட்ட போய் பார்த்தோம். எங்க அண்ணாவோட ஸ்பீச் வேற லெவல். இப்போ உங்க தொகுதியில விஜய் அவர்கள் எல்லாரும் எப்படி ஜெயிக்க வைப்பீங்க அவரை? கண்டிப்பா நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். 234 தொகுதியில அவர்தான் வருவாரு வேட்பாளர். மக்கள் பெண்களுக்கு சமூக நீதி கரெக்டா இருக்கணும், சம நீதியா இருக்கணும். பஸ் இல்லாத ஊர்களுக்கு எல்லாம் பஸ் உண்டு. நிறைய ஊர்கள் நிஜமாலே பஸ் இல்லை தலைவா. அரவட்லான்ற ஏரியாவுக்கு இப்போ டைமிங் பஸ் தான்.
பசங்க அங்கத்துலேருந்து வந்து பேரணம்பட்டில் படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு டைமிங் இந்த பஸ் தான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதான் அவங்களுக்கு பஸ்ஸு. கரெக்டாக பேசியிருக்காரு. எவ்வளோ நேரம் பேசினாருன்னு பார்க்காதீங்க, என்ன பேசினாருன்னு பாருங்க. எங்களை பை பாஸ்லயே எங்க பள்ளிக்கொண்ட தோல் எடுக்க பார்த்தீங்கன்னா அங்கேயே அனுப்பிச்சிட்டாங்க. எங்களை இங்க அனுப்பவே இல்லை. எங்களை எதையோ நாங்கள் வண்டி அங்கே விட்டு நடந்து வந்திருக்கோம். உள்ள அனுப்பலையா எங்களை? எங்களை உள்ள இல்லை. அங்கிருந்து எவ்வளவு பாருங்க. சென்னையில் தான் வந்து போலீஸ் தான் சார் சாப்பாடு. அவங்களுக்கு எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பாஸ் இருந்தா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. சென்னையில் தான் இவரு. எங்க நின்று எவ்வளவு தூரம் நடந்து வந்துருக்காங்க. உங்க எல்லார்டையுமே பாஸ் இருந்துமே அலோவ் பண்ணல. பாஸ் காமிக்க முடியுமா? இல்ல அவங்க கட்சி சீல் கேக்குறாங்களே, போலீஸ் வந்து கட்சி சீல் கேக்குறாங்கல்ல. இந்த பாஸ் இருந்தும் உங்களை விடல. வெளியே தள்ளுறாங்க ப்ரோ. பாஸ் காமிச்சு கூட சீல் இருந்து கூட. ஆனா நடக்கல, முடிஞ்சிச்சு, போயிருங்க, டோல்கேட்ல போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களை பாக்குறதுக்கு தான் வருது கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? நாங்க இருக்கிறோம். நாங்க 200 ரூபாய்க்கு வந்தோம், இல்ல கோட்டருக்கு வந்தோமா, பிரியாணிக்கு வந்தோமா, எங்க சொந்த வேலையை விட்டுட்டு எல்லா இளைஞர்களும் ஒரே ஒரு பெரியவங்க கூட அவங்க பாத்துக்க முடியாது. மொத்தம் பேருமே இளைஞர்கள், எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. 3000 ரூபாய் சார், அந்த 3000 ஒதுக்கி போட்டு வந்திருக்கோம். எந்த காசுக்கோசரம் வரல, தளபதிக்கோசரம் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஓட்டு எல்லாமே எங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காரு. அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஓட்டுமே விஜய் தளபதி மட்டும் ஆகணும். இது விசில் சண்டை ஓட்டு விடும். இது காசு குத்து கூட்டம் அந்த கூட்டம் இல்ல ப்ரோ, பாசத்துக்காக வந்த கூட்டம் ப்ரோ. இது ஸ்பீச் வந்து இன்னமும் கர்ஜனை இன்னமும் அதிகம் வேணும். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற சப்போர்ட்டால் பண்ண முடியல அவரால். ரொம்ப மக்கள் சப்போர்ட் அதிகம், ஆனால் வந்து பண்ண முடியல. அதனால் நல்ல கண்டிப்பாக வருவார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் 50,000 பேர் 5000த்துக்குள்ள தான் கொடுத்தாங்க. ஆனால் 50,000 பேர் கம்பல்சரி 50,000. நான் பாஸ் இல்லை, நான் வந்து ஊரை சுற்றிட்டு தான் போனேன். ஊரை சுற்றி காலெல்லாம் உடைச்சி அதுக்கப்புறம் தான் போனோம். அந்த பக்கம் நான் வந்து என்ட்ரன்ஸில் வரேன், ஆட்சிக்கிட்ட வரேன்னு தான் நாங்கள் நின்று இருந்தோம். ஏன்னா உள்ளே விடலை. நாங்கள் அதெல்லாம் கூட ஊருக்குள்ளே சுற்றிட்டு அந்த பக்கம் ஒரு முனையிலையும் இந்த பக்கம் ஒரு முனையிலும் 4 முனையிலையும் வந்தோம். செக்கிங் எல்லாம் தாண்டி போலீஸும் விட்டுட்டாங்க. லாஸ்ட்டில் தளபதி ஸ்டார்ட் பண்ணி என் நெஞ்சில் குடியிருக்கும் சொன்னவனே எல்லாருமே விட்டுட்டாங்க. இந்த பக்கம் விட்டுட்டாங்க, எல்லாரையும் விட்டுட்டாங்க. அருமையாக இருந்தது. ஸ்பீச் சரியான ஸ்பீச், காமெடின்னுலாம் எதுவும் கிடையாது. அவர் ஸ்பீச் வேற ஸ்பீச். இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் கலந்துக்கிட்ட தாவேக்காவினர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஒருத்தராக வெளியேறிட்டாங்க. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் டீம், பவுன்சர்ஸ், அப்புறம் வந்து இந்த க்ளீன் பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவினர்கிட்ட கேட்ட வரைக்கும், மெடிக்கல் டீம் கிட்ட கேட்ட வரைக்கும், பவுன்சர்ஸ் டீம்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படலை, யாருக்கும் இந்த காயமோ உயிரிழப்போ வந்து ஏற்படலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம், மக்கள் சந்திப்பு அப்படின்னால ஏதாவது ஒரு அசம்பாவிதம், யாருக்காவது காயம் ஏற்படுறது, உயிரிழப்புகள் வந்து நடந்துருது. ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவினர், பவுன்சர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கூட்டத்தில் கலந்துக்க வந்த தாவேக்காவினர் வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? விஜய் சாரோட ஸ்பீச் எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்கண்ணா. தளபதி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி வரதே வந்து கட்சிக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வரோம். எங்களுக்கு வந்து ஓட்டு ஐடியா வந்து இப்போ தான் வருது எங்களுக்கு. ஆனால் வந்து கட்சினா என்னன்றது வந்து நாங்கள் இங்கே வந்து செஞ்சுக்கணும். ஃபுல்லாக பாதுகாப்பு சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் செக்கிங்கு, யாரையும் அநியாயமாக உள்ளோ இந்த தள்ளுறது இதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. க்ளீனாக டீசெண்டாக பண்ணி சிம்பிளாக முடிச்சாங்கண்ணா. இருக்குண்ணா. பாஸ் காமிச்சு தானே பண்ணோம். நிறைய இடத்துல செக் பண்ணாங்க, எல்லாருக்குமே பாஸ் இருக்குது. பாஸ் செக் பண்ணுவீங்க தான் உள்ளே விட்டாங்க. சூப்பராக பட்டுருந்தாங்கண்ணா பாதுகாப்பெல்லாம். இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து நிறைய பேசியிருந்தார், திமுக பேசியிருந்தாரு, மற்ற ஊழல் கட்சின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இருக்கும், சட்ட ஒழுங்கு இருக்கும், எல்லாமே சொன்னார். உங்களுக்கு இன்னைக்கு விஜய் சார் ஸ்பீச்சில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஏதாவது 1-2 விஷயம் மட்டும். நிறைய விஷயம் சொல்லியிருந்தாருண்ணா. அவர் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தனி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருண்ணா. அவரோட ஆட்சியில் வந்து இது அப்புறம் என்னோட ஆட்சியில் வந்து ஃபஸ்ட்டு இதுவே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தான். அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. நிறைய ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்கும்போது வந்து அவர் அதில் தனிப்பட்ட இதில் இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எல்லாரும் தளபதிக்கு தான் ஓட்டு போட போறீங்களா? நான் எங்கள் தெருவே டிவிக்கே தானா, எங்கள் ஊரே டிவிக்கே தானா.